கோரியோகிராஃபர் ஸ்டன்னர் ஷாம் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் சேஸ் அப்படின்றத ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட் டியூரேஷனில் அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், தேங்க்யூ சார். ஸோ ஜஸ்ட் செட் த மூட், நான் வந்து 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிற ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். அட்லீஸ்ட் 1 ஐ வில் ஸ்டார்ட் வித். ஓகே இல்லையா? கேட்கலாம்ல, ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ சார், ஈரம் படத்தில் வந்து இல்லை கேட்கலாம்ல? எஸ். ஸோ ஈரம் படத்தில் வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ணுற புதுசாக இருந்திருக்கும். ஸோ சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரரில் ஒர்க் பண்ணுறப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ளே இருக்குது சார்? இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அங்கே பார்த்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியாக இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைக்கு அருங்காமையில் இருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த. ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்லை, உண்மையிலே பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ணது தான் இது ஒரு பாயிண்டில். தேங்க்யூ சார். சார் அறிவன் சார், பேய் பிசாசுனாலே இங்கே பொதுவாக நிசப்தமான ஏரியாவில் தான் அதிகம் சுழண்டடிக்கும். நீங்கள் சப்தான் பேர் வச்சுருக்கீங்களே, தமன் இருக்கிறதுனால வச்சுட்டீங்களோ? இல்லை இல்லை, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சப்தம் அப்படின்போது ஏன்னா ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, நமக்கு ஒரு பயம் வருது இல்லை. திடீர்னு வந்து யாராவது நீங்கள் தனி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கதவு படாதுன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு சாத்தும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம்தான் இந்த படத்தில் வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்டில். ஹீரோ சார், ஆதி சார், நீங்கள் ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க. கல்ராணி சார், நிக்கி கல்ராணி. ஓகே. இந்த படத்தோட பேக்ரவுண்டில் எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. நீங்கள் பேசும்போதும் சரி, டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்தில் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் பேசல. ஏன், என்னாச்சு? ஹீரோயின் உங்களுக்கு ஹீரோயின் யாரோ புறக்கணிக்காங்களா? இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயினோட மெயினாக என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்டில். ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில். அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் 2 பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ முதல் முறையாக வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது 2 பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்டில். அதான் சார். ஆதி சார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ங்கிற பேய் படத்தில் நடிச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னேன்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் மேல நம்பிக்கை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். டேரக்டர் சார், படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது. இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே. எழுத்து இல்லை, என்னன்னா இப்போது அந்த ஒரு கேள்வியாக வருது இல்லை ஒரு பாயிண்டில். ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு படம் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த வந்து அழகாக வந்து சப்தம், இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க, சப்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லேயே வந்து சூப்பராக பண்ணிடுங்க. ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இல்லை, அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு. அப்போ தான் ஸ்பாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம். நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்டில். அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்டில். சார்
சார் படத்தில் வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்குது? படத்தில் வௌவால் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்டில். அதாவது ஒரு சப்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வௌவாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில். அது கண்டிப்பாக சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு பேய் படம்னா உடனே வௌவால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பேய் படம்னா வந்து வௌவால், இடி, மின்னல், அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம். ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அது அப்படிலாம் இல்லாமல் இந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில். சார் ஈரம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்கள். இப்போ இதில் வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்களா? அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன். கதை உங்களுக்கு டெய்லரில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பேய் கதை இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம் செலக்ட் பண்ணது காரணம் தான். எப்படின்னா வந்து எல்லா டேரக்டருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வச்சுட்டே போவோம். இப்போ ஈரம் வந்து தண்ணீரில் ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு கொடுத்தீங்க, ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு பேய் படம் கொடுக்கும்போது ஒரு சவுண்டு பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்காக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். கதை February 28 சார். சார் ஆதி சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து மக்கள் மனசில் ஈரமாக நல்லா வந்துச்சு உங்களுக்கு கூட்டம்லாம். சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியரில் வெற்றி சப்தமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டைரக்டர் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க. எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% வைக்க முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்கிறதில்ல, படம் பார்த்தவங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, இந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார். அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும், ஓம் கண்மணி அந்த மாதிரிலாம். ஸோ அதேமாரி உங்கள் ஈரம் படத்துலையும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க, இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க. லைட்டிங் எவ்வளோ முக்கியம்? லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்கிட்ட. அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேஸில் வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும், ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா, ஒரு நல்ல இயக்குனருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்டில். அப்படி ரெண்டும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும். அந்த நாலேஜ் வந்து 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவை, படத்துடைய நிறைய இறைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோடய சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணோன்னா, எப்போவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூவும் ஒரு சவுண்டோட வேல்யூவும் எப்போ தெரியும்னா, ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்டில். ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும், அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும். அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும், அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்டில். அதோட லென்த் அப்படின்றது தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோமே தவிர, மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க 2 hours படம்னு சொன்னீங்க, நாங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 2 minutes சம்திங் 1 minute தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க. அது எங்களால் இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரிங்களா, ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் தான் படமே ஓடலை. சரி, இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா? டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்க்க வைக்கும். அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் பீப்புள் ஒரு சவுண்டு எதிர்பார்த்து ஒரு சப்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்டில். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும். சப்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில். அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக டெஃபினட்டாக அது 100% நான் வந்து ஷூராக சொல்லிப்பேன் ஒரு பாயிண்டில். அது இல்லை என்னென்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்டில். அது எல்லாம் சேரும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்டு வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் ஒரு படம் வந்து
தோல்வி அடையதோ வெற்றி அடையதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்டில். ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் யோசிக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் பாயிண்ட். சார் அறிவுலங்க சார், யூஸ்வலாக ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க. இதில் அது மாதிரி இருக்கும். ஆனால் தாண்டி இதை ரிவெஞ்ச் வழக்கமான அந்த பழிவாங்கிற ரிவெஞ்சாகவே இருக்குமா இல்லை ஏதாவது? அதாவது ரிவெஞ்ச் அப்படின்றது சொல்கிறத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது, ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும், ஒரு படத்தில் இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ கோபத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கிட்டேனே தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் எடுத்துகிட்டு போகல. மோரோவர் இந்த படம் சயின்டிஃபிக்கான படம், அவ்வளோதான் ஒரு பாயிண்ட். சார் ஆர்ஆர் ஃபிலிம்னாவே உங்களுக்கு வந்து எனக்கு ஆதி சார் ஞாபகம் வருமா? இல்லை அப்படி கிடையாது. ஒரு விஷயம் எங்களோட ட்ராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம் ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம், ஹாரர் படம் பேசியிருக்கோம். சரி இப்போ வந்து இந்த படத்தில் நான் பேய் இல்லை, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். சார் டைரக்டர் சார் இங்கே சார் இங்கே அண்ணா சார் டைரக்டர் சார் இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் 2ன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க? இது ஈரம் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க. இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னது கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொன்னாங்க, பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்டில். அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஈரம் 2 தனியாக இருக்குது, அது வேறு படம். அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்டில். அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில். இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு. ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார் நான் தமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கனெக்ட் ஆகிறோம், ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் தான் சார். ஆதி சார் ஒரு காலத்தில் பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம். அந்த சுந்தர் சி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய் ரொம்ப காமெடி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா? இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு? இந்த கதை எப்படி? ஒரே பாயிண்ட் தான் சார். எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி, அதாவது பேய் படத்துலேயே ஒரு ஜானர் இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்குது, பயமுத்திர ஹாரர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஹாரர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு தோன்றேன். ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேனே தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டதில்ல, அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில். அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷன் படம்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு, ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு. நான் ஹாரர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். டைரக்டர் சார், இந்த படத்துல ஆதிபுரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். பேரநார்மல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம். அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்கா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா தான் பேட், அதாவது வௌவால் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அது ஒரு இடத்துல ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிருந்தது, விச் இஸ் அ ஃபேக்ட். பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அந்த பேட் மூவ்மெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க? லிங்க் பண்ணல, நான் அதான் சொன்னேன். ஒரு பேரநார்மல், அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து அணுகுறவர் அப்படின்ற ஒரு பாயிண்டில். ஸோ அதை அணுகும்போது அவர் கிராஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள். அது படமாக பார்க்கும்போது ஓகே கோர்வையாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலாக கனெக்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஹாரிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில். சார் ஆதி சாருக்கு ஒரு கேள்வி. சார் ஆதி சார், நீங்கள் தமிழில் நிறைய படங்கள் பண்ணீங்க. படங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட். பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்கே கம்மியாக இல்லை யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா? நீங்கள் வாய்ப்புகள் தான் கம்மிங்க. அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார்? தெரிலங்க, அது எனக்கு தெரியல. நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், கால் வலிக்கல, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
என் வீடு இங்கே தாங்க, நான் எங்கேயும் போகல. நான் தெலுங்கு படம் பண்ணணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன். நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதிகமான படங்கள் பண்ணணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருக்குங்க. சார் டைரக்டருக்கு ஒரு கேள்வி சார். பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஆவிங்களோடையோ இல்லை அந்த ஸ்பிரிட்ஸ் கூட பேசுறது அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன் சார், இஸ்ன்ட் இட் a cruelty to the spiritsன்ற மாதிரி பார்க்கக்கூடாதா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கு, அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டராக நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசணும் இல்லை, அப்படி போய் பேசும்போது டசன்ட் இட் டிஸ்டர்ப் த ஸ்பிரிட்ஸ்? அவங்களோட பீஸை நீங்கள் கெடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த படமாக போச்சு சார், பட் நீங்கள் இந்த படம் பண்ணதுனால அதை நான் உங்களை கேட்குறேன் அந்த ஒரு கேள்வி. இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது. அது ஒரு பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகிறது பாயிண்ட்டில். அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது ஆவி கூட ஜென்ரலாக பேசுறது. அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசலாமா, சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போகிறோம். அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறோம். நாமளே போய் வாலண்டரியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்டில். அதாவது அது சொந்தத்துலேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டராக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும், ஜாப்பு அப்படி தான். அதோட டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஒரு பாயிண்டில். அது படத்துலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குங்க, நீங்கள் கேட்குற விஷயம் கன்வே பண்ணும். அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணுன்னு கூட ட்ரை பண்ணும். அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ மேபி ஹி கேன் பி a bridge டு கம்யூனிகேட். இல்லை, பாசிட்டிவாக கூட யோசிக்கலாம் அது. தேங்க்யூ. கம்மின்னு சொன்னாங்க, கிடைக்கிறது. இது தமிழ் படம் தானே. இல்லையாங்க, நான் நிறைய புதுமுகங்களோட தான் பண்ணியிருந்தேன். அரவிந்த் சாரோட ஃபர்ஸ்ட் படம். இல்லை, இது ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்டில் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிருக்கேன். அப்போ வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் பண்ணேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பார் ஒரு பாயிண்டில். அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும். என்னென்னா 9 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும். அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார், அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானும் யோசிப்பேன், இவ்வளோ கதை கேட்டுட்ருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். ஆமாம், கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எனக்கு 2வது படமாக ஈரம் இருந்தது, சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக செகண்ட் டைமாக அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை தான் பார்ப்பேன் நான். Arivu and Adi, fantastic trailer. We're all looking forward to watching the film. உங்களுடைய ட்ரெய்லர்ல இருந்து and from what you've just said, the theme of the film வந்து looks universal. இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல, யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்படுற ஒரு தீமாக தான் தெரியுது. ஸோ how many languages is this film being made into? தெலுங்குல ஏன் எடுத்துட்டு போகல, ஏன் why are you not taking it into South Indian languages, other languages? We are-ங்க. You are, okay. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. ரைட் டவுன். We are ப்ரமோஷன்ஸ் கூட இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஹைதராபாத். மெயினாக வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி தான் ஜென்ரலாக இருக்கும். அப்போது கன்னடா வரைக்கும் நாங்கள் பேரலாக எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி வந்து சாஜித் குரேஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ரெவன்ஸா ஃபிலிம்ஸில் T3 கம்பெனியில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்குலையும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டாக இருக்காங்க. ஸோ we are having a big release in all the other languages alsoங்க. டேரக்ட் சார், சப்தம் ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒன்று நிற்கிது, அது பார்டர்லேயே இருக்குது, ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பார்டர்லேயே? ஏற்கனவே சொன்னாங்களே, ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்படி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளாக இருக்கணும், இதுவாக இருக்கட்டும், அது டெஃபினட்டாக வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்டர் நான் பார்த்துட்டேங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிற்குது, ரொம்ப ரொம்ப நல்ல படம். அது ப்ளஸ் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. டேரக்ட் சார், ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வௌவால் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. வௌவால்ன்றது ஒரு நல்ல ஒரு இது.
அதோடைய குணமே வேற. அது சப்தம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு ஒளியை எழுப்பி தான் உள்ளே போகும். அதை ஏன் அதை சின்னமாக மாற்றிட்டு இருக்கீங்க எல்லாருமே? இல்லை, அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு லவ் ஸ்டோரினா வந்து 2 பேர் லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் அதோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ அந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பேய் படம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நாம் என்ன இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதத்தில் இது வேறுபடும் ஒரு பாயிண்டில். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.